தாய் மாமன். ஒவ்வொரு அக்கா தங்கச்சி கூட பிறக்கிற ஒவ்வொரு அண்ணன் தம்பிகளும், ஒவ்வொரு அக்கா தங்கச்சியோட பிறக்கிற ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் அப்பா ஆகாமலே அவன் கல்யாணம் முடிச்சு அவன் குழந்தை பெத்து அதுக்கப்புறம் தாங்க அப்பா ஸ்தானம் கிடைக்குது. நீங்க நினைக்கிறீங்க அக்கா தங்கச்சிகளோட பிறந்துட்டாலே அப்பா ஸ்தானம் தான். கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை தான் பிள்ளையா தான் நினைச்சு வளர்க்கறியான். அவன் அப்பா ஆகாமலேவும் நிறைய அனுபவத்தை அனுபவிச்சிடறான். தாய்மாமன் ஈஸியா சொல்லிடுறோம்ல. தான் கூட பிறந்த சகோதரிகளை தான் பிள்ளைங்களா நினைச்சு வளர்றதுனாலதான் அந்த தாய் உள்ளதுக்கு தான் அவனுக்கு தாய்மாமன்ற பேர் தங்கம். எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைச்சிடாது சாமி. கூட பிறக்கிற வரமெல்லாம் எல்லாத்துக்குமே ஈஸியா கிடைச்சிடாது. எத்தனை பேருக்கு அப்படி கிடைச்சிட போகுது? தாயுள்ளம் படைச்ச அத்தனை தாய்மாமைங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தாய்மாமேங்கிறது ஏகப்பட்ட வழிகளை அனுபவிச்சவனுக்கு பேருதாயா தாய்மாமே.